நாங்கள் இன்று தெபோராவை பற்றி, தெபோரா என்ற ஒரு தீர்க்கதரிசியை பற்றி நாங்கள் பேசுவோம். தெபோராளை எழுந்து நில், தேவனுடைய ஆவி உன்னோடு இருக்கிறார். அன்பான ஜனங்களே கேளுங்கள். அந்த நாட்களில் இஸ்ரவேல் மக்கள் பயத்தில் இருந்தனர். சிரேசா என்ற வல்லமையுள்ள எதிரி அவர்களை நெருக்கடியில் ஆழ்த்தி இருந்தான். ஆனால் அந்த நேரத்தில் தேவன் ஒரு பெண்ணை எழுப்பினார். அவளுடைய பேர் தான் தெபோரா. அவள் ஒரு தீர்க்கதரிசினி, ஒரு நீதிபதி, ஒரு ஜெப வீரி. அவள் ஒரு போர் வீரராகவும் இருந்திருக்கிறாள். அவள் தேவனிடத்தில் காத்திருந்தாள், ஜெபித்தாள். ஆவியில் குரலையும் அவள் கேட்கிறாள். ஆவியின் குரலை அவள் எப்பொழுதுமே கேட்பாள். பாராக்கு அஞ்சிய போதும் தெபோரா தைரியமாக சொன்னால், கர்த்தர் உன் கையில் சிசேராவை ஒப்புக் கொடுப்பார். நியாயாதிபதிகள் 4:9 நாங்கள் பார்க்கிறோம். அவள் விசுவாசத்தினால் பேசினாள், அவள் ஆவியால் நடந்தாள், அவள் தேவனின் வல்லமையில் ஜெயம் பெற்றாள். பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையிலும் சில சமயம் சிசேரா மாதிரி பிரச்சனைகள் வரலாம். பயம், தோல்வி, நம்பிக்கையின்மை, இழப்பு. ஆனால் நினைவில் வையுங்கோ, தேவனுடைய ஆவி உங்களோட இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், நியாயாதிபதிகள் 6:12, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். இன்று தேவன் உங்களோடும் பேசுகிறார். பிரியமானவர்களே, தெபோராவை போல நீயும் எழுந்திரு. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், அச்சம் வேண்டாம், எந்த சூழ்நிலையும் கலங்க வேண்டாம், கண்ணீர் வேண்டாம் என்று தேவன் சொல்கிறார். நான் உன்னோடு இருக்கிறேன் என்றும் தேவன் சொல்கிறார். உன் ஜெபங்கள் எல்லாம் ஜெயமாக மாறும். ஆமென், ஆமென். ஆண்டவரே, அப்பா, அந்த வேலையில் ஆண்டவரை நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, தெபோராவை போல ஆண்டவர் நாங்கள் எழுந்து நிற்கணும். ஆண்டவரே, தைரியத்தோடு ஒரு போர் வீரராகவும் வீராங்கனியாகவும் நாங்கள் எழுந்து நிற்க. ஆண்டவர் ஜெயத்தை தாங்க, ஜெபத்தை தாங்க. ஆண்டவரே, தேசத்துக்காக ஜெபிக்க வேணும், அழிகின்ற ஜனங்களுக்காக ஜெபிக்க வேணும். ஆண்டவரே, அப்பா, ஆண்டவரே, உங்கள் வருகை நாங்கள் எல்லோரும் எடுத்துக்கொள்ள தகப்பனே, நாங்கள் ஆயத்தம் உள்ள ஒரு ஜெப வீரராக எழுந்து நிற்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உங்கள் பலத்த கரத்தில் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.